ஓம் சக்தி. சிறப்பு பார்வை யார் கடவுள்? பதிவு 5. இத்தலைப்பின் கீழ் நாம் இன்று ஒரு நிகழ்வை கவனிப்போம். இன்றைய விஞ்ஞான கருவிகளின் பயன்பாடு நம் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள் எண்ணிலடங்காதவை. உதாரணத்திற்கு, நாம் இங்கிருந்து வெளிநாட்டில் வசிக்கும் நபரோடு உரையாட அவரை புகைப்பட கருவி அளிப்பில் அழைத்து காணவும் முடியும். இதுவரை நம்மால் முடியும். நாம் தற்பொழுது ஒரு வரலாற்று பதிவினை காண்போம். நன்றிகள். தகவல் நூல் ஒரு யோகியின் சுயசரிதம். எழுதி அருளியவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அத்தியாயம் 35. மேற்கண்ட அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள நிகழ்வினை காண்போம். 1861களில் மகான் ஸ்ரீ லாகிரி மகாசயர் பணியில் இருந்தார். அவரை பரவச பாபு என பிரியமாக அழைக்கும் அவருடைய அலுவலகத்தின் ஆங்கில மேலதிகாரி அவரிடம் ஒரு அதிசயமான மேம்பட்ட மாறுதலை முதலில் கண்டவர்களில் ஒருவர். ஒரு நாள் காலை லாகிரி மகாசயர் தன் எஜமானரை நோக்கி அனுதாபத்துடன் விசாரித்தார். ஐயா, நீங்கள் வருத்தமாக தென்படுகிறீர்கள். என்ன சங்கடம்? உடன் மேலதிகாரி, இங்கிலாந்தில் என் மனைவி மிகவும் நோயுற்றிருக்கிறாள். இந்த கவலையினால் நான் அலைக்கழிக்கப்படுகிறேன் என்றார். உடன் ஸ்ரீ லாகிரி மகாசயர், நான் அவரை பற்றி உங்களுக்கு செய்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு அவ்வறையை விட்டு தனிமையான ஒரு இடத்தை நாடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். அவர் திரும்பியதும் ஆறுதலுடன் முறுவலித்தார். உங்கள் மனைவி குணமடைந்து வருகிறார். தற்சமயம் அவர் உங்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் என்று கூறி எல்லாம் அறிந்த அந்த யோகி அக்கடிதத்தின் சில பாகங்களையும் கூறினார். உடன் மேலதிகாரி, பரவச பாபு, நீர் சாதாரண மனிதர் இல்லை என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆயினும் நீர் நினைத்த மாத்திரத்தில் காலம், இடம் இவற்றை கடக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லையே என்றார். சில நாட்களுக்கு பிறகு அக்கடிதம் வந்தது. மிகுந்த திகைப்பில் ஆழ்ந்த அந்த மேலதிகாரி அந்த கடிதத்தில் அவரது மனைவியின் குணமடைந்து வரும் நற்செய்தி மட்டுமன்றி பல வாரங்களுக்கு முன்னால் ஸ்ரீ லாகிரி மகாசயர் கூறியிருந்த அதே சொற்றொடர்களும் இடம்பெற்றிருந்ததை கண்டார். சில மாதங்கள் கழித்து அவரது மனைவி இந்தியாவிற்கு வந்தார். ஸ்ரீ லாகிரி மகாசயரை கண்டதும் அவரை பயபக்தியுடன் உற்று நோக்கினார். ஐயா, ஒரு மகிமை பொருந்திய ஒளிவட்டத்தின் மத்தியில் நான் உங்கள் உருவத்தை பல மாதங்களுக்கு முன் லண்டன் நகரில் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது என் படுக்கை அருகில் கண்டேன். அக்கணமே நான் முழுமையாக குணப்படுத்தப்பட்டேன். பிறகு சீக்கிரமே நான் இந்தியாவிற்கு நீண்ட கடற்பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது என்று அவள் கூறினார். நாம் தற்பொழுது ஆழ்ந்து கவனிப்போம். மகான் ஸ்ரீ லாகிரி மகாசயர் தனிமையான அறையில் அமர்ந்து தன் உடலை விடுத்து தன் ஆன்மாவை பயணப்படுத்தினார். லண்டன் நகரில் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது அப்பெண்மணி தன் அருகில் ஒளிவட்டத்தின் மத்தியில் இவரை கண்டேன் என்று கூறியது அவர் தன் ஆன்மாவை பயணப்படுத்தியதை உறுதிப்படுத்துகிறது. அவ்விதமான ஆன்மீக முன்னேற்றத்தை இந்தியா 1861 ஏறத்தாழ 164 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொண்டிருந்தது என்பது பெருமைக்குரியது. குரு பரபிரம்மத்தின் சொரூபம் என்பதில் இந்நிகழ்வு அடுக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து நாம் கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.